இந்த சீனியில வந்து தெரியும் டயபெட்டிக்கை பற்றி நம்ம காய்ச்சி பார்த்தேன் சீனி வருத்தத்தை பற்றி. அதுல நேற்று ஒரு பேஷண்ட் உண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல கால் வந்து இரவையில தூங்க இல்லாம இருந்த இரவையில காலில் பாதத்துல சுள் சுள்னு குத்துறது எரியிற பத்துற சரியான இரவைக்கெல்லாம் வைஃப் சென்னாவும் தூங்குற டைம்ல கால் அடிச்சு தூங்குவார் நித்திர காலில் அடிச்சுட்டு அல்லது அசைச்சிட்டு தூங்குறது. இது வந்து 3 மாதத்துக்கு முதல்ல இருந்த அந்நேரம் அவர் அந்த 3 மாதத்தை டெஸ்ட் ஒன்று நான் அடிக்கடி சொல்றது HbA1c போட்டு அது வந்து 11.5 இருந்தது அவருக்கு அந்நேரம். சரியா அந்த டெஸ்ட்டை பத்தி சொல்லிருக்கேன் நான் நினைக்கிறேன். எல்லாரும் 3 மாதத்துக்கு ஒருக்கா அதை செய்யணும். சரியா அவருக்கு 11.5 இருந்த இப்ப 3 மாதத்துக்கு பிறகு நேற்று வந்தவர் அவருக்கு 7.5 கிட்டத்தட்ட 4 குறைஞ்சிருக்கு. சரியா இப்ப நிம்மதியா தூங்குறாரு. பாதத்துல அந்த சுள்ளுங்கிற குத்துவை எல்லாம் இல்லை. இப்ப இதை ஏன் சொல்ல வாரன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நாம சீனிய ஃபாஸ்டிங் பார்க்கணும் தானே, சாப்பிடாம இருந்து பார்க்கலாம் சும்மா பார்க்கலாம். அப்ப 150 160 சில டைம்ல 200. அப்ப நீங்க பெருசாக சீரியஸா எடுக்கிறல உண்டும். சரியா அப்ப சீனி வந்து அந்த HbA1cங்கிறத செய்தீங்கன்னா அது வந்து 3 மாத்திரை எவரேஜை காட்டும். எவரேஜ்னா சராசரி. இப்ப நீங்க காலத்தால 140, மத்தியானம் 250, பின்னரம் இரவு பாகல 350 இருக்கு. ஒரு காலையில விடிய ஒண்ணுங்க பார்த்தா 100 இருக்கு. ஒரு இடையில அதெல்லாம் சாப்பிடுவீங்க. இப்படி ஒவ்வொரு டைமுக்கு சீனி மாறி கொண்டிருக்கும். என்ன அவர் உணவு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நீங்க 2 மாதத்துக்கு முதல்ல பாக்கீங்க, பிறகு 2 மாத்தையாலும் சீனி பாக்கீங்க. அப்ப அந்த 2 மாதத்துக்கு இடையில உள்ள 60 நாளும் உங்களோட சீனி என்ன செய்யும்? கூடி குறையும். என்ன அவரவர உணவுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறையும். இப்ப சராசரியா எத்தனை தெரியாது. செக் பண்ற அன்றைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு 140 தெரியும். நேற்று எத்தனை, முந்தின நாள் எத்தனை, பகல் எத்தனை, காலையில் எத்தனை தெரியாது. இந்த டெஸ்ட்டை செஞ்சீங்கன்றா HbA1c அது நாங்க திங்கக்கிழமை ரத்தம் எடுத்து பாலமணிக்கு அனுப்பி செய்யறது. அது விலை கூட 2500 வரும் வெளியில செய்யறா. அப்ப நீங்க தான் அதை ஞாபகப்படுத்தி இப்ப கிளினிக்ல கிரவுட்ல நீங்க தான் 3 மாசமா போயிட்டு பார்க்கணும் சொல்லி அந்த பிரச்சனை இருக்கிறார்கள் கட்டாயம் பார்க்கணும். பாத பிறப்பு கண் மங்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து 11.5 கடும் கூட. ஒரு ஆளுக்கு 6.5 குறை இருக்கணும். சீனிக்கார ஆளுக்கு சீனி இல்லாத ஆளுக்கு 5.5 குறை இருக்கணும். அந்த HbA1cங்கிறது சீனி இல்லாத ஆளுக்கு 5.5 இருக்கணும். சுகர்காராக்கள் கட்டுப்பாடு இருக்காங்கன்னு சொன்னா 6.5க்கும் 5.5 கடையில் இருக்கின்றா அவர சீனி கொண்டோல இருக்கு. நம்ம சீனியால நாம என்னத்தை பத்தி யோசிக்கணும்? சீனியை பத்தி ஏன் பயம் சொல்லிச்சுன்னா சீனியால வர பாதிப்பு தான் பயம். சீனி டிரெக்டா நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. அதால வர பாதிப்பு இருக்கு தானே, பாதிப்பு தான் பயம். என்ன கிட்னியை பழுதாக்குறது, பார்வை லென்ஸ் மாத்துறது, பார்வை மங்குறது, அதே மாதிரி பாதங்கள் வறட்சி போறது, அது ஒரு வறட்சியாயினி காயமாந்தா ஆடுறது, அதெல்லாம் சிக்கலாயிரும். என்ன விரல் கலட்டுறது, கால் கலட்டுறது எல்லாம் அந்த பாதிப்புகள். அப்ப சீனியால வர பாதிப்புல முதலாவது வர பாதிப்பு தான் இது. நம்ம சீனி நம்ம உடம்ப பாதிக்குது சொல்லி கண்டுபிடிக்கிற முதலாவது அறிகுறி என்னண்டா பாதம் பத்துறது, பாதத்துல விரலுக்குள்ள சுள்ளுண்டு குத்துறது. இதை வைக்கலாம் தூங்கலா, அதனால காலை போட்டு மசாஜ் பண்ணணும், காலை போட்டு ஊண்டணும், அடிக்கணும் போல இருக்கிறது. இதுதான் முதலாவது அறிகுறி. அப்ப இந்த அறிகுறி காட்டுதுன்னா நீங்க நினைச்சிடணும் நம்மளோட உடம்புல சீனி பாதிப்பு தொடங்கிட்டு. அப்ப பாதிப்பு தொடங்கின கருத்து என்ன? சீனி கட்டுப்பாடு இல்லாம இருக்கோம் நாம, அதான் கருத்து. அப்ப கட்டுப்பாடை பாக்குற டெஸ்ட் தான் இது. அந்த HbA1cங்கிறது கட்டுப்பாடை பாக்குறது. நாம பாக்குற இந்த ஃபாஸ்டிங் வந்து கட்டுப்பாடை பாக்குறது இல்லை. அது இரவேது என்ன அண்டு சாப்பிடாம இருந்து விடிய பார்த்துதானே அது. அது முழு மாதத்துக்குரியதோ 2 மாதத்துக்குரியதோ கட்டுப்பாடு இல்லை. ஆகவே கட்டாயம் நீங்க வருஷத்துல 4 தடவை தான் செய்ய போறோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த டெஸ்ட்டை கட்டாயம் செஞ்சு பாருங்க. அவர் அந்த டெஸ்ட்டை வச்சு அதை குறைக்கணும்டே கட்டுப்பாடா இருந்தார். அவர் செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி சொன்னா முதலாவது விஷயம் சீனியை கட்டுப்படுத்தினது. சாப்பாடு ஃபுல் கண்ட்ரோல். சரியானே ஃபுல் கண்ட்ரோல்னா இனிப்பாறவே எடுக்கல. சோறெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு அகப்பச்ச ஒரு தான், கறிதான் கோப்பை, மீன் எல்லாம் 4-5 துண்டு, மரக்கறி ஒரு கோப்பை. சரியான கீரை கறி ஆக்கினாலும் நியாயம் அள்ளி வச்சு சாப்பிடுறது. மரக்கறிய வயிறு நிறைய சாப்பிடுங்க ஒரு பிளேட்டுக்கு. அந்த மாப்பண்டத்தை குறைங்க, அதான் முக்கியம். அவர் இதை செய்தாரு. அடுத்தது டெய்லி 30 நிமிஷம் நடந்து வாக் பண்ணினேன், சுபோதோடு போட்டு நடந்தது. மற்றது இரவையில பாதத்துக்கு வெஸ்லினை போட்டு மசாஜ் பண்ண 10 நிமிஷம் இரவையில. அது வந்து நரம்ப தூண்டும். சரியான இந்த பத்துறது குத்துறது என்னன்னா நரம்பு வருத்தம், நரம்புல சீனியில பாதிப்பு தொடங்குது. அப்ப அதுக்கு மசாஜ் பண்ணணும். நம்ம பாரிசுவாதம் வந்தா என்ன செய்யறோம்? எண்ணெய் அதெல்லாம் போட்டு கையை காலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கோம்ல, அந்த நரம்ப தூண்டுதானது.
அப்ப மரணிச்சிட்டு போற இறந்துட்டு போற நரம்ப உஷார்படுத்துறான் அது. அப்ப அந்த பயிற்சியை செய்ய கடும் சந்தோஷம் அவருக்கு. இப்ப 3 மாசம் இதுவும் குறைஞ்சிட்டு. அப்ப இன்னும் அடுத்த ஒரு 3 months எடுக்கும், டக்குன்னு குறையாது. அந்த படிவு தானே சீனித படிவு. ஆகவே தயவு செய்து நீங்க அந்த டெஸ்ட்டை கட்டாயம் செய்யுங்க. நம்ம அடிக்கடி செல்ற விஷயம் சாப்பாடு கட்டுப்பாடு, அடுத்தது மருந்து மாத்திரைகள் சரியா இருக்கும். இப்ப உணவு கட்டுப்பாடு மட்டும் அந்த 11.5 இருந்து இறக்காது, சரியானே. உணவு கட்டுப்பாடு அப்பதான் ஆரம்பிக்கிற கட்டத்துக்கு தான் சரி, சரியானே. அப்ப அது மட்டும் செஞ்சா அப்ப இது டேப்லெட்ஸை சரியா எடுக்கணும், சரியானே. அத்தோட உணவு கட்டுப்பாடு சரியா செய்யணும். அடுத்து கட்டாயம் இந்த நடக்கிற பயிற்சி அது உடைக்கும். எக்ஸ்ட்ரா வாரிக்கிற உடம்புல இருக்கிற சீனி படிவுகள் எல்லாம் கரைக்கும். அப்ப கிளினிக் வாராக்கள் 7 மணி அளவுக்கு நடந்து வாங்க. எல்லாத்துக்கும் ஆட்டோ பிடிக்காதாங்க. முழங்கால் மூட்டுவாதம்னா ஆட்டோ பிடிங்க, நடக்க இல்லாத ஆக்கள் மற்றாக்கள் நடங்க. மோட்டர் பைக்கில் வச்சு போட்டு புஷ் பைக்கில் வாங்க, என்ன கட்டாயம் லொக்கொண்ட போட்டுக்கணும். பைசிக்கல் போய் திருமாரா, அப்ப புஷ் பைக்கில் வாங்க, நடந்து வாங்க. இதுல செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வைக்கிறாங்க, நடந்து வாங்க, சரியா. உடம்ப கட்டாயம் அசைங்க. அசைச்சிங்கன்னா ஒரு 50-75 சீனி அதுல குறைஞ்சு, என்ன உணவு கட்டுப்பாடு செய்யக்கூட அதுவும் குறைஞ்சு. அப்ப அதோட செய்யும் ஒரு சப்போர்ட் சரியா செய்தா டேப்லெட்டை குறைக்கலாம். டேப்லெட் பாவனையை டாக்டர் குறைப்பாங்க. இப்ப 160 மில்லி பாவிச்சாலும் 80 ஆக்கலாம், 1000 மில்லி பாவிச்சாலும் 500 ஆக்கலாம், 3 நேரம் போட்டது 2 நேரம் ஆக்கலாம், பாதி ஆக்கலாம். நாம அதுக்குரிய முயற்சியை செய்யற குறைய எல்லாரும் கூட்டுறதுக்கு தான் முயற்சி. என்ன 80 குறையுது இல்ல 160, ஒரு குடிசை குறையில 2 குறையாட்டி பிரைவேட்ல இன்னொரு குடிசை. ஆகவே தயவு செய்து நீங்க இதை கட்டாயம் செய்யணும். ஏண்டா இந்த பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் தூக்கம் விட்ட, என்ன மகன்ல இருந்து எல்லாருக்கும் பிரச்சனைவா. காலில் விரல் கலட்ட போறங்கிறது, பாதத்துல கால் எடுக்கணுங்கிறது கட்டமெல்லாம் வந்தா கடும் சிக்கல் ஆகும். ஆகவே தயவு செய்து நீங்க இந்த டெஸ்ட்டை கட்டாயம் செய்யுங்க. இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகரை மட்டும் பார்த்துருக்கானா இதை 3 மாதத்துக்கு இருக்கா நீங்க கட்டாயம் டாக்டர்ஸ்ட ஞாபகப்படுத்துங்க. நாங்க கிட்ட ஒரு 10 பேருக்கிட்ட நீங்க இல்ல 3 மாதத்துக்கு இருக்கா செக் பண்ணணும். அதை இல்ல கிளினிக் ஒவ்வொரு மாசம் நடக்கும் அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட் 3 months நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தீங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா செய்யறது நான் பார்க்கலன்னு சொன்னா வெளியே தருவாங்க. அதுக்கு வேற ஃபார்ம் எல்லாம் இருக்கு. அப்ப அதை நீங்க ஒரு ஐடென்டி நம்பர் எல்லாம் போட்டு எழுதுவாங்க. இல்லைன்னா நீங்க திங்கக்கிழமை அதுக்கு வரணும், நாங்க பிளட் எடுத்து அனுப்புவோம். மற்ற புதன்கிழமை நீங்க வளமையா செக் பண்றது அதை செய்யலாம். சரி, அது கட்டாயம் செய்து கொள்ளுங்க, ஞாபகப்படுத்துங்க. ஞாபகம் செய்து கொண்டா சரி, ரைட். அப்ப இந்த விஷயத்தை மற்றாக்களுக்கும் இந்த விஷயங்களை பாஸ் பண்ணுங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.